சீமான் வந்து ஹீரோயிசம் காட்டுறாருங்க. அப்படின்னு சொல்லி நம்ம வன்னியரசு விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச்செயலாளர் வந்து சொல்றாரு. அ பாருங்க, தன்னோட இருப்ப காட்டுறதுக்காகவும், அப்பப்போ வந்து வெளியில வந்து பேசுறது அவருடைய வழக்கம். அதேபோல இப்ப வந்து கல்ல கையில எடுத்துக்கிட்டு, நான் ஒரு ஹீரோயிசத்த காட்டுறேன். பனை மரத்தில ஏறி கல்ல இறக்குறது அப்படிங்கிற செட்டப் போட்டு, ஒரு படம் பார்க்குற ஷூட்டிங் மாரி இருக்கு. ஒரு செட்டப் போட்டு அந்த மக்கள ஏமாத்த முயற்சி பண்றாரு. அப்படின்னு வன்னியரசு அண்ணன் சொல்றாரு. அதாவது நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள்ல கல்லும் ஒண்ணா இருந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது அவங்களுக்கும் தெரியும். ஆனா, பிஜேபியையும் பிஜேபியோட பி டீம் சீமான் அப்படிங்கிறதையும் அப்பப்ப சொல்லி நமக்கே ஒரு கட்டத்தில புளிச்சு போச்சுங்க. என்னங்க இதுதான் இதே சொல்லி எத்தன நாள் தான் இத சொல்லப் போறீங்க நீங்க? அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. அவர் பி டீமா, சி டீமா, ஏ டீமாங்கிறது இருந்துட்டு போட்டும். முதல்ல திமுக அங்க என்னவா இருக்கு? அத சொல்லுங்க. திமுக தான் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து இருக்குங்கிறது தான், அவங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருக்குங்கிறதுனால தான், இப்போ வந்து திமுகவுல உள்ள கூட்டணி கட்சிகளா இருக்கிற நீங்களே கொஞ்சம் தடன்னு ஆடுறீங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. காங்கிரஸுக்கும் அது தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் அது தெரிஞ்சிருச்சு. எப்படியாவது வெளிய போகணும் அப்படிங்கிற மைண்டுக்கு நீங்களும் வர்றீங்க அப்படியே மெல்ல மெல்ல. சரியா போய் சேரணும், அது எங்க போய் சேர்றதுன்னு உங்களுக்கும் தெரியல. ஏன்னா அதிமுகவோட போகலாம்னு நினைப்பு இருக்கு. ஆனா அதிமுக பிஜேபியோட இருக்கு. நம்ம அனுதினமும் பிஜேபியை திட்டிவிட்டோம். இப்போ போய் பிஜேபியோட கூட்டணிக்க முடியாது. அது உங்களுக்கு ஒரு மனநிலை. அதுபோல் ஒவ்வொருத்தரையா நீங்கள் வந்து திட்டிகிட்டே வர்றது உங்கள் வழக்கம். இப்போ வந்து சீமானை அதே இடத்துக்கு சீமானை கொண்டு வர்றீங்க. சீமானை எப்பயுமே நீங்கள் திட்டுறாள் தான். ஏன்னா திமுக யார் எதிர்த்தாலும் உடனே குரல் கொடுக்குறது நீங்கள் தான். வந்து கல் இறக்குறாரு. இந்த சமூகத்துக்கு என்ன இது பெரிய பெரிய ஊட்டச்சத்தா இது? எதுக்கு இதை வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் அவரை வந்து சாட்டுறீங்க. ஆனால் பொதுமக்கள் அதை ரசிக்கலை. நீங்கள் என்னதான் நீங்கள் பேசினாலும், திமுக கூட்டணிகளை வந்து திட்டினாலும், பொதுமக்கள் வந்து உங்கள் கூட்டணியில் உள்ள யாரையுமே வந்து விரும்பலை. அதுதான் உண்மை. சீமானை வந்து ஆதரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எதிர்க்கட்சியாக எங்கே ஒரு அவலம் நடந்தாலும், ஒரு பிரச்சனை நடந்தாலும் முதல் ஆளாக போய் அவர் நிற்கிறாரு. அதனால அவர் வந்து ரசிக்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில் பொறாமையாக தான் இருக்குது. உண்மையை சொல்லிட்டான். நீங்கள் சீமான் தனிச்சு நிற்கிற மாதிரி ஒரே ஒரு தடவை நின்று பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு அந்த வலி வேதனை தெரியும். தனியாக நின்று ஒருத்தன் களம் மாறுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், ஒரு திரைப்படத்துறையிலையும் வந்து ஓரளவு நார்மலாக உள்ள ஒரு இயக்குனர் தான் இருந்தார். ரொம்ப பெரிய இயக்குனராகவும் இல்லை. எந்த ஒரு பின்புலமும் இல்லை. வந்து நின்று ஒரு சாமானியன களத்தில் இறங்கி நின்று இத்தனை மக்களை 8% ஓட்டு வாங்கி இன்னைக்கு நிற்கிறாருன்னா, சும்மா அவரை வந்து நீங்கள் சீண்டி பார்க்குறீங்க. என்னமோ அவரை விட்டு உங்களை போயிடுவார் அப்படின்ட்டு. அதெல்லாம் சீமானுக்கிட்ட நீங்கள் நடக்காது. நீங்கள் அந்த முயற்சிகளில் தயவு செய்து கைவிடுங்க. சீமான் செய்கிற எல்லாத்தையும் நீங்கள் குறை சொல்லி, ஏதாவது நீங்கள் ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்துறதுக்காக, ஒரு நகைப்புக்காக ஏதாவது பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது உங்களுக்கே திரும்பி வந்து நிற்கும். சீமான் சொல்கிறாரு, தனிச்சு வந்து எல்லோரும் நின்று பார்ப்போம்னு கேட்குறாரு. விடுதலை சிறுத்தைக்கு தைரியம் இருக்கா தனிச்சு வந்து நிற்கிறதுக்கு? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணியில் தானே நின்றுருக்கீங்க. தனிச்சு எப்போயாவது நின்றீங்களா? ஒரே ஒருத்தர் நின்று பாருங்கள். உங்களுக்கு அத்தனை பேர் எதிரியாக தெரியுமா? தனிச்சு ஒரே ஒருத்தர் நின்று பாருங்கள். உங்கள் நீங்கள் நேசிக்கிற என்னென்னமோ பெரியார் என்னென்னமோ சொல்கிறீங்களா, அத்தனை பேர் உங்களுக்கு எதிரியாக தெரியுமா? அப்போ தான் நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கே புரிய வைப்பாங்க. அப்போ தெரியும், அப்போ வலிக்கும். அதனால் இது கொஞ்சம் ஒரு ஆதங்கத்தில் தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். தனித்து ஒரு மனுஷன் நிற்கிறான், களத்தில் போய் இறங்கி நிற்கிறான், அவனை போய் நீங்கள் திட்டிக்கிட்டே கேலி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கோவம் வருமா வராதா? நிறுத்திக்கிங்க. இந்த மாதிரி ஆள் இதை நிறுத்திக்கிடுங்க. இங்கே மது விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதை போய் கண்டனம் தெரிவிங்க, போராட்டம் அறிவிங்க. ஏற்கனவே நீங்கள் அறிவித்த போராட்டம் அது எப்படி முடிஞ்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். களத்தில் இறங்குங்க சார். நீங்கள் வந்து களத்தில் நில்லுங்க சார்.